இறையாண்மைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எது சரி எது தப்பு, என்ன இதில் என்ன மிஸ்டேக் நடக்குது, இது என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இறையாண்மைனா சவரன்ட்டினா என்ன அப்படின்னு விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்கள். 4 விஷயம் இருக்கும் சவரன்ட்டி அப்படிங்கிறதுல. ஒரு நாட்டுடைய இறையாண்மை அப்படிம்பாங்க. முதல் விஷயம், ஒரு நிலப்பரப்பு இருக்கணும். முதல்ல ஒரு லேண்ட் இருக்கணும். அடுத்தது, அதில் கணிசமான அளவு மக்கள் இருக்கணும். லேண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அண்டார்டிகா மாதிரி பகுதி பெரிய நிலப்பரப்பு இருக்குது, ஆனால் அங்கே எந்த ஒரு அரசாங்கமும் கிடையாது. அது மக்கள் வாழாத பகுதி. ஸோ லேண்டு இருக்கணும், அதுக்குள்ள ஒரு மக்கள் கணிசமான அளவு இருக்கணும். சரி, மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைஸபிள் வால்யூமில் இருக்கணும். சும்மா ஒரு 10 பேர் அங்கே ஆராய்ச்சியாளர் மட்டும் போய் முகாம் போட்டிருக்காங்கன்னா அது நாடாக கருதப்படாது. அப்போது ஒரு மக்கள் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும். அந்த நாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும். அப்போ அந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுதா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதிமுறைகளை சரியாக அந்த நாட்டில் உள்ளவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக, அதுக்கு மானிட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கணும். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது ஒரு நாடு. இதுக்கு சாவரன்ட்டி இருக்கும். சாவரன்ட்டி அப்படின்னா இதோடைய விஷயத்தில் வேற எந்த பக்கத்தில் இருக்கிற நாடோ தூரத்தில் இருக்கிற நாடோ எந்த நாடும் தலையிடக்கூடாது. இவங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இவங்க வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு யாரும் நடுவில் தடை போட முடியாது. அதே மாதிரி இந்த நாடு எந்த நாடோட நட்பு வச்சுக்கணும், நட்பு வச்சுக்க கூடாதுங்கிறத யாரும் வேறொரு நாடு தீர்மானிக்கக்கூடாது. இதுதான் சாவரன்ட்டி. இப்போ இந்த ஈரானுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, இப்போ என்ன இங்கே வயலேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய சாவரன்ட்டியை அமெரிக்கா கேள்விக்குறியாக ஆக்குது. இஸ்ரேலும் கேள்விக்குறியாக ஆக்குது. என்ன ஆக்குது? அவங்களுடைய மின்சார தேவைக்காக, அவங்களுடைய மின்சாரம் அல்ல, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் பயன்படுத்தப்படுது. அதை கொண்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய அது சார்ந்த இது இருக்குது, யூசஸ் இருக்குது. அப்போ அதுக்கு யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு நியூக்ளியர் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கான அந்த பிளான்ட் அவங்க உருவாக்குறாங்க. அப்போ யுரேனியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 25% வரைக்கும் ஒரு என்ரிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 25 to 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கடினமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் 25லேருந்து 30 தாண்டிட்டீங்க, 30 டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 30லேருந்து 60 வந்துருச்சுன்னா அது வெப்பன் கிரேடுக்கு போயிடும். இப்போ ஈரான் என்ன பண்ணுது? 30 வரைக்கும் தான் அது பண்ணி வச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் அந்த மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு மையம் இருக்குது. அவங்களுக்கு இவங்க இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் பாருங்கள், தாராளமாக ஆய்வு பண்ணுங்கள், இதை தாண்டி நாங்கள் என்ரிச் பண்ணல அப்படிங்க. அவங்களுடைய கொள்கை முடிவாகவே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நியூக்ளியர் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நியூக்ளியர் ஆயுதம் போடப்படும் போது அது பொதுமக்கள் மேலே, அனைவர் மேலேயும் அது தாக்குதலை ஏற்படுத்தும். அங்கே பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மதகுருமார்கள் இவங்க எல்லாருமே கொல்லப்படுவாங்க. இது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் ஈரான் ஆரம்பத்திலேருந்து எடுத்திருந்தது. இந்த நிலைப்பாடு கொஞ்சம் தவறான நிலைப்பாடு இது. ஏன்னா தற்காப்புக்காக ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் சரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அந்த யாரெல்லாம் இன்றைக்கி நியூக்ளியர் ஆயுதம் வச்சுருக்காங்களோ அந்த நாடுகள் மேலே தான் படையெடுப்பு நடக்காமல் இருக்குது. இன்றைக்கி இந்தியா இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா இந்தியாவிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தான் அதுக்கான காரணம். நாம் யார் மேலேயும் பயன்படுத்த தேவையில்லை. நம்மளை யாரும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான்? உட்காந்து நம்மகிட்ட வாயில் பேசுவான், அவங்களாம் கையில் பேசுவான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணுது, நீங்கள் இது வச்சிருக்கக்கூடாதுன்ட்டு. அப்போது ஒரு கட்டத்தில் மீறி அவங்களுடைய இறையாண்மைக்குள்ளே இவங்க டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுடைய சுப்ரீம் லீடர் ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்காக நியமிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கவே சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து அது கையெழுத்து ஆக வேண்டிய அந்த நேரத்தில் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தையை கொலாப்ஸ் ஸ்பாயில் பண்ணி விடுது. ஸ்பாயில் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவங்க அட்டாக்குக்கு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி எப்ஸ்டீனு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் தனியாக இருக்குது, அது தனி விஷயம். மொத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஈரான் மேலே அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவை. அமெரிக்காவும் என்ன பண்ணுது?
அவங்களுடைய அடிமையாக இருந்து அவங்க மேலே வந்து இது போய் அட்டாக் பண்ணுது. இது வந்து உலக நாடுகள் எல்லாரும் கண்டிச்சிருக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுவதற்கு எந்த நாட்டுக்கும் உலகத்தில் அனுமதியே கிடையாது. இதுதான் சாவரன்டி. அதான் சொன்னல, இந்த 4 விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நாடு நீங்கள் ஐநா சபையில் வந்து இந்த அங்கீகாரம் வச்சுருக்கு, நீங்கள் ஒரு நாடுங்கிற ஸ்டேட்டஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது கொடுத்தா தான் அடுத்தடுத்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் சேர்த்துவாங்க, உங்களை ஃபுட்பாலில் சேர்த்துவாங்க, வேர்ல்டு கப்பில் நீங்கள் வர முடியும், நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் சிஸ்டமுக்குள்ளே வர முடியும், உங்கள் ஏர்போர்ட்டுக்கு அப்போ தான் வேறு ஃப்ளைட்டு வரும், இல்லைன்னா ஃப்ளைட்டு வராது. இந்த உலகத்தோடு நீங்கள் இல்லைன்னா துண்டிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த 4 ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்களை ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியிலேருந்து இன்டர்ஃபெரன்ஸ் வந்து யாரும் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சையாச்சு. ட்ரம்ப்புடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன சொன்னாங்க, இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு நாங்கள் 30 நாளைக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா, நீ என்னடா அனுமதி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை வந்து இந்திய பாராளுமன்றத்தில் கூட அதை எதிரொலிச்சதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இறையாண்மைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கிட்ட அவங்கக்கிட்ட முழு உரிமை இருக்குது. அவங்க என்ன வேணாலும் அந்த நாட்டுக்கு தேவையான, அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுக்க முடியும். அப்போ இதில் போய் அமெரிக்கா வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சும்மா நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறது 2ஆம் பட்சம். இந்த அமெரிக்காவுடைய அந்த இராணுவ முகாம்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளில் 27-28 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேசஸ் வந்து அவங்க அமைச்சு வச்சுருக்குறாங்க. ரீஃபியூலிங்கும் அங்கேருந்து தான் கொடுக்குறாங்க, அங்கேருந்து தான் மிசைல் வருது, அங்கேருந்து தான் அவங்களுடைய அந்த அந்த கப்பலுக்கு வந்து தேவையான ஃபியூல் போகுது. எல்லாமே அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கொண்டாந்து அவங்க நிறுத்தினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ முதல் தாக்குதலே பார்த்தீங்கன்னா அநியாயமான தாக்குதல். முதல் தாக்குதல் யார் மேலே பண்ணுறாங்க, அந்த நாட்டுடைய மதகுரு, அவர் வந்து சுப்ரீம் லீடர், அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வயசானவர், அவருக்கே 80-85 வயசு இருக்கும், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 2வது தாக்குதல் அதே நாள் சேம் டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 160 குழந்தைகள் சாகுறாங்க. இதுவும் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த ஜாயிண்ட் மிலிட்ரி அட்டாக்ல, இது அமெரிக்காவுடைய அட்டாக்ல வந்து சாகுறாங்க. இதுக்கு எந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுது, டாமாஹாக்குங்கிற அந்த ஏவுகணை வந்து பயன்படுத்துவோம். இந்த ஏவுகணை வந்து ஒரு குரூஸ் மிசைல். குரூஸ் மிசைல்னால் ப்ரீசைஸாக அது போய் கரெக்டாக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல். நீங்கள் வந்து இங்கே டார்கெட் வச்சோம் அது நழுவி போய் அங்கே விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து குரூஸ் மிசைல் பொறுத்த வரைக்கும் அது வந்து கைடட் மிசைல். அது வந்து தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி அது போய் எங்கேயோ ஒன்று விழுவு, இங்கேருந்து 10 வச்சு அங்கே போய் விழுவுறதெல்லாம் கிடையாது. அது கைடட் மிசைல். அது அக்யூரேட்டாக கடைசி நேரத்தில் கூட அதோடைய அந்த டார்கெட் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கிளம்புனதுக்கப்புறம் கூட அது சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கைடட் மிசைல்னால் அது அதோடைய ஃபுல் ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும். அது எப்படி வந்து நம்ம நீ கல்யாணம் இதெல்லாம் ட்ரோன் பறக்க விடும்போது கீழே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோம், அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும் அது கையிலேயே. டாமாஹாக் மிசைலுங்கிறது சாதாரண மிசைல் கிடையாது. இதை போட்டுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது, இது நாங்கள் பண்ணல, ஈரான் வந்து அவங்க ஏவுனாங்க இல்லையா ஏவுகணை நிறையா ட்ரோன் அது இதுன்ட்டு, அதுவே வந்து மால் ஃபங்க்ஷனாக எங்கே விழுந்துருச்சு, ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே அக்யூரசி கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பொய்யை சொன்னான். அடுத்தது ஈரான் என்ன பண்ணாங்க, அந்த வீடியோவே எடுத்து போட்டு காமிச்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜிலலாம் அது வந்துச்சு, உழுவுறது டாமாஹாக் மிசைல் தான் உழுவுதுன்னு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க, உலகம் ஃபுல்லாகவும் வந்து கொந்தளிச்சாங்க, இது டாமாஹாக் மிசைல் தான் அடிச்சிருக்குது, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லாமல் இது வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு போகிறான். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுது, ஏகப்பட்ட பாம்பார்மெண்ட்டு நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் அனுமதி கொடுத்து அவங்களுடைய எல்லையை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு கொடுக்குறாங்க. இது ஒரு தப்பு. அதுவும் யாருக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க, ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க, இது இன்னொரு தப்பு. அப்போ சாவரன்ட்டின்னு ஒன்று இல்லவே இல்லையா அந்த நாடுகளுக்கு. அவங்களுக்கு இந்த நாட்டுடைய சாவரன்ட்டி பற்றி ஏதாவது கவலை இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இஸ்லாமிய விரோதி மட்டும் கிடையாது, மனித குலத்துக்கே விரோதி. அவன் எந்த நாட்டுக்கும் அவன் நண்பன் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அவன் செஞ்சிருக்கிற துரோகங்கள் வந்து 1-2 கிடையாது. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ கடந்த சில ஒரு மாதங்களாகவே பார்த்திங்கன்னா
இந்தியாவுக்கு எதிராக அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட்டுகள்னு சொல்லிட்டு இந்திய மக்களே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. உலகமே காரி தொப்பக்கூடிய ஒருத்தன்.